இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேனல் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் நீங்கள் பாருங்கள். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டரியிலேருந்து பவர் போயிட்டுருக்கு, பவர் சப்ளை ஆகுது. ஏன்னா எல்லாமே இப்போ ஓரளவு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இதில் மொத்தம் 3 போர்ட் இருக்கும், டெர்மினல்ஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு இது லைட்டு, ஃபேனு, லைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேட்ரி, இதுதான் பேனல். இப்போ நான் பேனல் கனெக்ட் பண்ணலை, பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இங்கே லைட் எரியுது. அங்கேருந்து சார்ஜ் யூஸ் ஆகிட்டு சார்ஜ் இந்த வழியாக டெர்மினல் சரியாக போகுது. இங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து போனால் இந்த ஃபேன் கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுலவாக தான் இருக்கும். ஏன்னா அது பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி போனதுக்கப்புறம் தான் இது சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து ட்ரெயின் ஆகிறதுனால உங்களுக்கு ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன். இந்த ஃபேனுக்கு உண்டான பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் 1 2 3 4 இருக்கும். இந்த ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ரன் ஆகும் சொல்லியிருக்கான். பட் நான் செக் பண்ணதில்லை. ஓரளவுக்கு 3 hours மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். செகண்டுன்னு வரும்போது அதுக்கு மாதிரி குறையும், ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கூடும். 3 4 5வது பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிரும் மொத்தமாக. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆறதா இல்லையான்னு தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆஸ்வால் 12 volt காமன் அடாப்டர் சொல்லிட்டு ஒன்று போட்டு நான் அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஆஃபில் இருக்குது, அதனால் இங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இதை நான் சப்போஸ் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் எரியும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள் லைட்டு வித்தியாசமாக அதாவது ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டரில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டு நம்ம ரன் பண்ணோம். கரண்ட் போன சமயத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கும். சப்போஸ் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா இது கட் ஆஃப் ஆயிரும், அதோட ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கும். ஃபேனில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சார்ஜ் போக ஆரம்பிச்சு. அது பேட்டரி அடியில் இருக்குது, பேட்டரியில் தான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது லைன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து டேரெக்டாக ஒரு லைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். 12 volt லைட்டு, 1 amp லைட்டு. இது ஜஸ்ட் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மொத்த செட்டப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒன்று வந்து அடுப்புக்கு, மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம பவர் போன சமயத்தில் தாராளமாக அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்.